ஆர்காஸ் லேசரோட செட்டப், அதோட உங்கள் பிரிண்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அண்ட் அதில் என்ன பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பேசிக் டுட்டோரியல் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு வீடியோ. டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்காஸ் லேசர் எடுத்துருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு பேம்பூ ஸ்டுடியோவோட கம்ப்ளீட் டுட்டோரியல் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பேம்பூ பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா, பேம்பூ பிரிண்டர் வச்சுருந்தோம் எனக்கு வேறு ஸ்லைஸர் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அப்படியே ஸ்டிக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்காஸ் லேசரில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேம்பூவை விட அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன பிரிண்டர் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் பிரிண்டருக்கான ஆப்ஷன் இந்த ஆர்காஸ் லேசர் பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஸ்லைசிங். நீங்கள் ஒரு ப்ரோவாக ப்ளஸ் ஸ்லைஸ் பண்ணணும் 3D பிரிண்டிங்கில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஆர்காஸ் லேசர். அதோட பேசிக் டுட்டோரியல் அண்ட் ஓரளவுக்கு அட்வான்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ அதோட ஃபுல்லி அட்வான்ஸ்டு வீடியோ வந்து ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வெறும் 369 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன். நான் வந்து 1000 ரீச் பண்ணணும் வர February 2027 4000 ஹவர்ஸ் வந்து நம்ம Februaryக்குள்ளே ரீச் ஆகியே ஆகணும், நியூ யூடியூப் பாலிசி படி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா Februaryக்குள்ளே என்னால் இந்த 4000 வியூஸை ரீச் பண்ண முடியும், 4000 ஹவர்ஸை ரீச் பண்ண முடியும். அண்ட் February தாண்டிச்சுன்னா இது 8000 ஹவர்ஸ் ஆகிடும். அது இன்னும் எனக்கு கஷ்டமாயிடும். என்னோட குவாலிட்டியான கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்காஸ் லேசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஆர்காஸ் லேசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடினீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய லிங்க்ஸ் வரும். ஆக்சுவலாக ஆர்காஸ் லேசரில் நிறைய டூப்ளிகேட் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஆர்காஸ் லேசர் 3D, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்காஸ் லேசர், ஆர்கா டாட் ஸ்லைசர் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் டவுன்லோட் பண்ணால் ஒன்று கிட்ஹப் போகணும், அப்படி இல்லைனா ஆர்காஸ் லேசரோட அஃபிஷியல் வெப்சைட் என்னங்கிறத நான் கீழே உங்களுக்கு லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லைனா டேரெக்டாக இந்த arcaslizer.comனு இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோடில் போய்ட்டு விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா விண்டோஸ், மேக், லினக்ஸ் எது வச்சுருந்தாலும் சரி அதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டர் ரெக்கமெண்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஆர்காவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்குறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்ரி பண்ணிட்டு இப்படி பிரிண்டர் ஆட் பண்ணுறதுக்கு எனிக்யூபிக், பேம்பூ, கிரியாலிட்டி, அப்புறம் செஞ்சுரி கார்பன், நீங்கள் எது வச்சதாலும் சரி, எலிகோவாக இருந்தாலும் சரி, எந்த பிரிண்டராக இருந்தாலும் இதில் கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த பிரிண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி என்னோடய பிரிண்டர் வந்து எலிகோ செஞ்சுரி கார்பன் 1 அதை நான் ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை பேம்பூவில் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் பேம்பூவும் கூட டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். பேம்பூ A1 அண்ட் H2S நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பேசிக் செட்டிங்ஸ்லேயே போடுறேன். பேசிக் செட்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே இருக்க மாடல்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு இது எப்படி இம்போர்ட் பண்ணுறேன்னு பார்க்குறேன். இது எல்லாமே ஸ்லைசருக்குள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பென்ச்சியை வந்து ஆட் பண்ணணும். பென்ச்சிங்கிறது நம்ம பிரிண்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு பிரிண்ட் கேலிப்ரேஷன் இல்லாமல் செக் பண்ணுறதுக்கு தான் பென்ச்சி. ஸோ இங்கே ரைட் கிளிக் இந்த பிரிண்ட் பெட் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஹேண்டி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஆட் ஹேண்டி மாடல்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்கும். ஆர்காவில் இவ்வளோ டெஸ்ட் கியூப் இருக்கும், இவ்வளோ டெஸ்ட் பிரிண்ட் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பேம்பூவில் கண்டிப்பாக பார்க்க முடியாது, 1-2 தான் பார்க்க முடியும். இங்கே போயிட்டு நீங்கள் 3D பென்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பென்ச்சி வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ண வேணாம், தேட வேணாம், ஸ்லைசருக்குள்ளேயே செட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்லைசர் இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் ஃபஸ்ட் பிரிண்ட்டாக மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வந்து ஓவர் ஹேங், அதாவது ஒன்று மேலே ஒன்று சப்போர்ட் இல்லாமல் வரதை கவர் ஆகும். இந்த இதுவும் சப்போர்ட் இல்லாமல் வரதை கவர் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிண்ட் வந்து சப்போர்ட் இல்லாமல் தான் பிரிண்ட் பண்ணுவீங்க. பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இதோட குவாலிட்டி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பிரிண்டர் கேலிப்ரேஷன் போவீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போது இங்கே பிரிண்டர் ஆட் பண்ணுற செக்ஷன் முடிஞ்சது. அடுத்தது நாசிலுக்கு வரேன். நாசிலுங்கிறது உங்கள் பிரிண்டரில் இருக்க நாசில் டயாமீட்டர், அதாவது ஃபிலமெண்ட் வெளியே வருது பார்த்தீங்களா, அதோட டயாமீட்டர் அது எவ்வளோ இருக்கணும், 0.2, 0.4, 0.6, 0.8 உங்கள் பிரிண்டரில் நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் நாசிலை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் 0.4 தான் எல்லாத்துலேயும் ஸ்டாக் நாசிலாக வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 0.2, 0.6 வந்து மாற்றிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் 0.2 இல்லை 0.6 மாற்றணும். இங்கே நான் 0.4 வச்சுருக்கிறதுனால 0.4 செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் இருக்குது. இங்கே ஃபிலமெண்ட் பக்கத்தில் செட் ஃபிலமெண்ட் யூஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிலமெண்ட்ஸ் வரும். அதாவது நீங்கள் வந்து அஃபிஷியலாக வெண்டர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பேம்பூ லேபோட ஃபிலமெண்ட் வாங்குறீங்கன்னா அது மட்டும் செலக்ட் பண்ணலாம். எலிகோடு வாங்குறீங்கன்னா அது மட்டும் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட சன்லூ இல்லை ஈசன் இந்த மாதிரி அஃபிஷியலாக பாலிமேக்கர் இந்த மாதிரி ஃபிலமெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல் என்னெல்லாம் வேணும் உங்கள் பிரிண்டருக்கு எதெல்லாம் கேப்பபிளோ அதெல்லாம் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மெட்டீரியல் லிஸ்ட் எல்லாமே ஆட் ஆகிடும். இதை நீங்கள் ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண எல்லாமே இதில் வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து எலிகோவோட PLA போட்டிருக்கேன், அதனால் எலிகோட PLA சூஸ் பண்ணுறேன். எலிகோட PLAக்கு வந்து
இதை நான் கேலிப்ரேட் பண்ணி ஒரு பிஎல்ஏ வச்சுருக்கேன். ஸோ இந்த கேலிப்ரேஷன் நான் என்ன கேலிப்ரேட் எப்படி பண்ணுங்கிறத இந்த டுட்டோரியல் முடிச்சுட்டு நீங்கள் இந்த கேலிப்ரேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிலமெண்ட்டை வந்து பக்காவாக கேலிப்ரேட் பண்ணலாம். அதோட வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபிலமெண்ட் ஆட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் வந்து மோஸ்ட்டாக பிஎல்ஏ யூஸ் பண்ணுறீங்கன்னா பேம்பு, ஜென்ரிக், உங்களோட எந்த கம்பெனின்னே தெரில, டம்மியாக ஏதாவது ஒரு லோக்கல் சப்ளையர்கிட்ட யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜென்ரிக் பிஎல்ஏ, ஜென்ரிக் பெட்ஜி, இந்த மாதிரி நீங்கள் போயிடுறது பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம கம்பெனி சூஸ் பண்ணியாச்சு, எலிகோ பிஎல்ஏ ப்ளஸ் கேலிப்ரேட் பண்ணதை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து கீழே இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ராசஸ் டயலாக் பாக்ஸ். இங்கே தான் நீங்கள் இந்த மாடலை எப்படியெல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ண போகிறீங்க. ஸ்லைசிங்கிறது ஒன்றும் இல்லை, துண்டு துண்டாக கட் பண்ணுறது. அதை எப்படிலாம் கட் பண்ண போகிறீங்கிற டயலாக் பாக்ஸ் தான் இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லேயர் ஹைட். லேயர் ஹைட்டுங்கிறத ஸ்லைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லேயர் ஹைட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர், அதாவது இந்த இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு லேயர் உங்கள் நாசிலேருந்து எவ்வளோ திக்காக வரணும், அதாவது 0.2 mm திக்னஸ் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த லேயர் ஹைட். இந்த லேயர் ஹைட் எங்கே செட்டிங்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது வந்து 0.2ங்கிறது நார்மல் அண்ட் எனஃப் ஃபார் எவ்ரி பிரிண்ட். நீங்கள் ரொம்ப ஃபைனாக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து இந்த பிரிண்ட் வந்து நார்மலாக டம்மியாக தான் போட்டு பார்க்குறேன், டெஸ்ட் பிரிண்ட்டாக தான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா 0.28 போய்க்கலாம். இதுவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் வரும், ரொம்ப குறை கிடையாது. பட் 0.2 இஸ் பெஸ்ட் ஃபார் பிரிண்ட், எவ்ரி பிரிண்ட். டைமும் சேவ் ஆகும், ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் பாட்டு. ஓகேவா? இதுதான் அந்த லேயர் லைன் அண்ட் லேயர் ஹைட்டுங்கிறது. அடுத்து சீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. சீமுங்கிறது என்னென்னா இந்த இது தான், இந்த ஒயிட் கலர் டாட்ஸ் இருக்கா. இந்த ஒயிட் கலர் டாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த லேயர் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த லேயர் எடுத்துகிட்டு போயிட்டு இதை இப்படி ட்ராக் பண்ணேன்னா பிரிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு தெரியுதா? இதுதான் பிரிண்டரோட நாசில் ஹெட்டு. இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து நிற்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து முடிக்கும். இதுக்கு பேர் தான் சீம். இந்த சீம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியணும், இது அலைண்டாக இருக்கணுமா இல்லை ரேண்டமாக இருக்கணுமா, ஃப்ரண்ட்டில் வரணுமா பேக்கில் வரணுமா அப்படிங்கிற டிசைட் பண்ணக்கூடியதான் இந்த செட்டிங்ஸ். ஓகேவா? இதை வந்து இதோட இந்த சீமை வந்து எப்படி மறைக்கிறதுங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட்டு, அதாவது ப்ரொஃபஷ்னல் 3D பிரிண்டிங் ஸ்லைசருக்கான ஒரு டுட்டோரியல் போடுறேன், அதில் பார்க்கலாம். இப்போதைக்கு அலைண்ட் இல்லாமல் ரேண்டம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோடாக தெரியுதா? இதே ரேண்டமில் வச்சு ஸ்லைஸ் பண்ணோன்னா எங்கெல்லாமோ டாட்டாக இருக்கும். ஆனால் இந்த டாட்டை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் விசிபிளே தெரியாது, பெருசாக ரொம்ப வித்தியாசம் தெரியாது. ஏன்னா ஒரு சின்ன டாட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு லைனாக தெரியாமல் எனக்கு அங்கங்கே தெரிஞ்சால் போதும், மாடலில் எனக்கு லைன் அசிங்கமாக தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது கொடுத்திங்கன்னா உங்கள் அவுட்புட் வந்து நல்லா தான் இருக்கும். அண்டு ப்ரெசிஷன் வால் கொடுத்திங்கன்னா இது உங்களுக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஆனால் வாலோட குவாலிட்டியை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ கடைசியாக வர்றது இந்த வால் வந்து எத்தனை கவுண்ட் இருக்கணுங்கிறது. வால் கவுண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால் கவுண்ட் அப்படின்னா என்னென்னா, இது இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் செவரு. அதாவது பிரிண்ட்டுக்குள்ளே என்ன இருக்கோ வெளியே தாங்கி பிடிக்கிறது தான் வால், அதாவது அந்த செவரு. இந்த செவரு எத்தனை கவுண்ட் இருக்கணும், 1 2 கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த கவுண்ட்டை ஒரு சிங்கிள் கவுண்ட்டை மாற்றினா இதை கிளிக் பண்ணலாம். அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மினிமம் குவாலிட்டிக்கு நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக 2 வால்ஸ் வச்சே ஆகணும். ஓகேவா? இது முடிஞ்சுதா? குவாலிட்டி முடிஞ்சுது. குவாலிட்டியில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல, ரேண்டம் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அடுத்து இருக்கிறது ஸ்ட்ரென்த். பிரிண்ட்டை வந்து எவ்வளோ குவாலிட்டியாக வரணும்னு நான் வச்சிட்டேன். அதாவது எவ்வளோ லேயர் ஹைட்டில் இருக்கணும், எத்தனை வால் இருக்கணும், எவ்வளோ லேயர் ஹைட்டில் இருக்கணும், சீம் எப்படி இருக்கணும், அதாவது அவுட்ரு லுக் எல்லாமே இந்த குவாலிட்டியில் கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? அவுட்ரு லுக்கான்ற லேயர் ஹைட்டு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ட்ரென்த்துங்கிறது என்னென்னா, இப்போ உள்ள ஃபில்லாக இருக்கா இந்த இன்ஃபில், அதாவது எம்டியாக ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு பலூன் மாதிரி இல்லாமல் அதுக்குள்ளே வந்து ஒரு சில பேட்டர்னில் மெட்டீரியல் ஃபில் ஆகும். அதாவது இப்போ பார்க்குறது வந்து கிரிட் பேட்டர்ன். ஓகேவா? இந்த ரெக்டலினியர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த ரெக்டலினியர் பேட்டர்ன் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பொம்மை மாதிரி எதாவது பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ரெக்டலினியர்லேயே 15% கூட இல்லை, ஒரு 5% வச்சாலே போதும். 5% இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? இந்த 5%ங்கிறது எதுக்காகனா உங்கள் மாடலை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி எல்லா வால்ஸையும் கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு இந்த 5% போகும். இந்த 5%க்கும் 15%க்கும் ஒன்று வித்தியாசம் வரும்னா இங்கே வந்து உங்கள் மெட்டீரியல் சேவ் ஆகும். இது வெறும் 10 கிராம்ஸில் எனக்கு வந்து கம்ப்ளீட் பிரிண்ட்டும் முடிஞ்சிடும். இஃப் இன்கேஸ் நான் வந்து 100% இன்ஃபுல் எனக்கு வந்து இது கல் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உண்மையாகவே வேஸ்ட் ஆஃப் ஃபிலமெண்ட், வேஸ்ட் ஆஃப் மெட்டீரியல், வேஸ்ட் ஆஃப் எல்லாமே. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 19 கிராம்ஸ்
2 டைம்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து இதுக்கு கன்சியூம் ஆகும். உங்களோட டைமும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட். 3D பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் 100% இன்ஃபில் டென்சிட்டி எப்பயுமே சஜஸ்டட் இல்லை. அந்த தப்பு பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் போகிற வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த ஹனி கோம்ப், கைராய்டு, இது ரெண்டுமே ரொம்ப 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 ஸ்ட்ரென்த்தான ஒரு இன்ஃபில். இந்த கைராய்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 40% வச்சா போதும். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணணுமோ அதை அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இன்ஃபிலோட ஸ்ட்ரென்த்து பார்ட் உடையாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கைராய்டுங்கிறதும் அந்த ஹனி கோம்புங்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் இது கூட ஒரு போனஸ் டிப் என்னென்னா, உங்கள் பார்ட்டு ஸ்ட்ராங்காக வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஒர்க்கா இந்த வால் இதுதான் ஃபஸ்ட்டு உடையும். ஓகேவா? இந்த உடையக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் வால் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நான் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பிரிண்ட் வேணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுற வால் கவுண்ட் வந்து 5. ஓகேவா? 5, 4 அதுவே போதும். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? 1, 2, 3, 4, 5 5 வால் கவுண்ட் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நீங்கள் அழுத்துனீங்கன்னா முட்டை மாதிரி உடையாது. முட்டைக்கு 5 ஓடு இருந்தால் எவ்வளோ திக்காக இருக்கும்? அதுதான் சிம்பிள். ஓகேவா? இந்த வால் லூப்பையும் அண்ட் இதே மாதிரி கீழே வாலுங்கிற மாதிரி இப்போ மேலே பார்க்கலாம். இந்த டாப் அண்ட் பாட்டமுக்கு 5 இருக்குது, 3 இருக்குது. இது என்ன கணக்குனா, நீங்கள் முட்டையோட மேலே இல்லை கீழேன்னு வச்சுக்கோங்க கணக்கு. இப்போ 1, 2, 3, 4, 5 இந்த 5 வால்க்கு அடுத்து தான் டாப் லேயர் வந்து பில்ட் ஆகும். அதுக்கு கீழே இன்ஃபில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாட்டம் ஃபில்லும். பாட்டமா 1, 2, 3 அதாவது பாட்டம் 1, 2, 3 இந்த 3 லேயருங்கிறதா இங்கே கணக்கு பாட்டம் ஷெல் திக்னஸ். நீங்கள் வந்து பாட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது 5 வச்ச மாதிரி இதுவும் 5 இதுவும் 5 வச்சிங்கன்னா உங்கள் பாட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஜஸ்ட்டு சிம்பிள். இதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்துங்கிறது. இன்ஃபில் அண்ட் வால் கணக்கு தான் ஸ்ட்ரென்த்து. இது வந்து ஜஸ்ட் பேசிக்கான செட்டிங்ஸ் தான். ஓகேவா? ஸ்ட்ரென்த்தும் முடிஞ்சது. அடுத்தது பார்க்க போகிறது சப்போர்ட். இப்போ இந்த மாடலுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போர்ட் இல்லாமலே இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஆனால் சப்போர்ட் வந்து எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ தெரியுதா ப்ளூ கலர் ஆப்ஷன்ஸில் லைன் டைப் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன வால் டைப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ஓவர் ஹேங் வால். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலரில் ஒன்று ஹைலைட் ஆகுதா? இந்த ப்ளூ கலரில் என்ன அர்த்தம்னா காற்றுல பிரிண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சப்போர்ட்டே இல்லாமல் ஓவர் ஹேங் அதிகமாக இருக்குது, காற்றுல பிரிண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஓவர் ஹேங் வாலை பிடிக்கிறதுக்காக தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டை வந்து நான் ஒரு இதில் இம்போர்ட் பண்ணி வேறு செட்டிங்ஸ் காட்டுறேன். சப்போர்ட் சொல்லிக் கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், புது மாடல் எடுக்கிறோம். இங்கே போய்ட்டு அந்த பெஞ்சையை விட்டுட்டு இங்கே ஆட் ஹேண்டி மாடல்ஸில் உங்களுக்கு ஆட்டோடெஸ்க் FTM டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு மாடல் வரும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகும். முக்கியமாக சப்போர்ட் அண்ட் டாலரன்ஸை செக் பண்ணுறதுக்கு இந்த மாடலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஹேங்னா என்னங்கிறது தெரியும். இந்த 45, 30, 12, 20, 15 இருக்கா, இதெல்லாம் தான் ஓவர் ஹேங். உங்களுக்கு தெரியுதா? ப்ளூ கலரில் வந்திருக்கா? இது வரைக்கும் எனக்கு ஃபிலமெண்ட் வந்து பிரச்சனையே இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று ஓட்டிகிட்டு வரும். இப்போது இதுக்கு மேலே போகும்போது அதாவது இந்த 30 டிகிரி தாண்டும் போது எனக்கு வந்து ஓவர் ஹேங் வந்து அதிகமாகுது. அதாவது இதுதான் 45 டிகிரி தாண்டும் போது எனக்கு அதிகமாகுது. இந்த 30ங்கிற வேல்யூவை நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை எனேபிள் பண்ணிவிட்டு இது ஒருக்கா த்ரெஷ்ஹோல்டு ஆங்கிளுங்கிறது சொல்லப்போனால் என்னென்னா இப்போது உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் இருக்கா, இதுதான் பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பேஸ்லேருந்து இப்படியே ஒரு பிரிண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் த்ரெஷ்ஹோல்டு ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆங்கிள் வந்து எப்போது ஒரு 45 டிகிரி இருக்குதோ அது வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேவா? இந்த 45க்கு மேலே இதே இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 50 டிகிரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்படியே 90 டிகிரி வரைக்கும் இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக 90 பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த 90க்கும் இந்த ஆங்கிளுக்கும் உள்ள கேப் இருக்குது தெரியுமா, இதுக்கு பேர் தான் த்ரெஷ்ஹோல்டு ஆங்கிள். இந்த 45, 50 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 58 டிகிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50க்கும் இந்த 90க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரி. இந்த 40 டிகிரி எனக்கு த்ரெஷ்ஹோல்டு ஆங்கிள் இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் ஆகாதுங்கிறது தான் நீங்கள் இங்கே 40ன்னு மென்ஷன் பண்ணோம். இப்போது இது இங்கே 30 டிஃபால்ட்டாக இருக்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 60 டிகிரி வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்காது. பேலன்ஸ் 30 டிகிரி எனக்கு பிரச்சனை இருக்கும். இதுதான் கணக்கு. ஓகேவா? இந்த ஆங்கிள் தான் த்ரெஷ்ஹோல்டு ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு. இப்போ இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டினதுக்கு இந்த ப்ரிவியூவிலே நீங்கள் பார்க்கலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஒழுங்காக வரும். ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஹேங் அதிகமாக இது ப்ளூ கலரில் ஆகிடுச்சு அப்படின்னா இது ஓவர் ஹேங் காற்றுல பிரிண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பிரிண்ட் போட்டு பார்க்கணும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் பிரிண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் மெட்டீரியல் ஆகும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இன்ஃபிலை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு டெஸ்ட்டில் ஒன்று, ஏன்னா இந்த டெஸ்ட்னால் உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த ஓவர் ஹேங் வேல்யூ என்ன செட் பண்ணும், த்ரெஷ்ஹோல்டு ஆங்கிள் வேல்யூ என்ன செட் பண்ணும்,
டாலரன்ஸ் வந்து எப்படி நீங்கள் ஒரு வேளை மூவிங் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா 0.2 0.3 0.4 என்ன டாலரன்ஸில் வந்து உங்கள் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். அண்டு இப்போ நம்ம சப்போர்ட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி காற்றுல பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னா ப்ரிப்பேரில் போயிட்டு எனேபிள் சப்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஆங்கிள் 30 டிகிரி வச்சதுனால என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? 30 டிகிரி வச்சதுனால எங்கே அந்த ஆங்கிள் வந்து எனக்கு 30 டிகிரிக்கு மேலே போகுதோ அப்போயே எனக்கு இந்த சப்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஒன்லி பில் பிளேட் ஒன்லி. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டுக்கு மேலே சப்போர்ட் பில்ட் ஆகாது. தெரியுதா? பாட்டு மேலே சப்போர்ட் பில்ட் ஆனால் என்ன ஆகும் உங்களுக்கு? அதாவது நீங்கள் ஒரு பொம்மை பிரிண்ட் பண்ணுறீங்க, அந்த பொம்மை மேலே சப்போர்ட் பிரிண்ட் ஆனால் என்ன ஆகும்? உங்கள் பொம்மை வந்து பார்க்க நல்லா இருக்காது. அது மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணுறது மூலமாக இந்த சப்போர்ட்லாம் வந்து மேலே பிரிண்ட் ஆகாது, ஜஸ்ட்டு தரையில் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதாவது பில்டு பிளேட்டில் மட்டும் பிரிண்ட் ஆகும். இந்த ஆப்ஷன் நீங்கள் செக்இன் பண்ணிங்கன்னா ஓகேவா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ வந்து மாடல் மேலே எந்த சப்போர்ட்டுமே இல்லை, டேரெக்டாக தரையிலேருந்து தான் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இதில் இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஆங்கிளை இப்போ நான் வந்து 50 டிகிரி அப்படின்னு மாத்திரம் என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ நான் இந்த சப்போர்ட் ஆங்கிளை அதிகமாக்கிட்டேன். 50 டிகிரி நாக்கிறதுனால எனக்கு கீழே கூட வந்துருச்சு. எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ 50ல் குறைஞ்ச ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே எனக்கு வந்துடணும். இப்போ நான் இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஆங்கிளை நான் குறைச்சேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து சப்போர்ட் வந்து இன்னும் ரொம்ப கம்மியான இடத்துக்கு தான் வரும். இதுதான் இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஆங்கிளுங்கிறது. அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அது கீழே வந்துருச்சு. இது மட்டும் தான் எனக்கு வந்து 10 டிகிரி, அதாவது ஸ்ட்ரைட் 90 டிகிரியில் இதுதான் ஓவர் ஹேங்காக இருக்குது. இதனால் இதுக்கு மட்டும் எனக்கு சப்போர்ட் வருது. இதுதான் இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஆங்கிள். இதை நீங்கள் முக்கியமாக ஓவர் ஹேங் அதிகமாக இருக்கக்கூடிய பாட்டில் கொஞ்சம் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம சப்போர்ட்டும் முடிஞ்சுது. இந்த மல்டி மெட்டீரியலுங்கிறது பெருசாக நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் வந்து ஏஎம்எஸ் யூஸ் பண்ணியோ இல்லைனா மல்டி கலர் யூஸ் பண்ணியோ பிரிண்ட் பண்ணிங்கன்னா அது தேவைப்படும். அதை நம்ம ஃபியூச்சர் டுட்டோரியலில் பார்க்கலாம். அந்த அதர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்கிட் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். இந்த ஸ்கிட்டை ஆட் பண்ணனா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்டரை இந்த மாடலை சுற்றி ஒரு லைன் போகுதா பார்த்தீங்களா? இந்த லைனுக்கு பேர் தான் ஸ்கிட். இது என்ன பண்ணால் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதே இந்த லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஒரு டெஸ்ட் பிரிண்ட் மாதிரி உங்கள் ஃபிலமெண்ட் வந்து ப்ராப்பராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த லைன் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் அந்த டெஸ்ட் பிரிண்ட்டுங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வெளியே லைன் போடுறதா, இது வந்து என்னோடய ஸ்லைசரோட என்னோடய மிஷினுக்கான ஒரு செட்டிங்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு மிஷினுக்கு ஒவ்வொன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாடலை சுற்றி இந்த ஒரு லைன் போடும். இதுதான் இந்த ஸ்கிர்ட்டுங்கிறது. இது அவசியம் இல்லாதது. ஒரு வேளை உங்களுக்கு ஃபிலமெண்ட் நல்லா வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணுன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இது இல்லைனா இது 0 வச்சுக்கலாம். அடுத்து இருக்கிறது தான் ப்ரிம். இந்த ப்ரிம்முங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போனா நீங்கள் வந்து ஒரு பெரிய பாட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது ஒரு க்யூப் எடுத்துக்கிறேன். க்யூபை வந்து இப்படி ஒரு ஃப்ளாட்டான ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெட்டில் இது கரெக்டாக ஒட்டிக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை. ஃப்ளாட்டாக இருக்கிறது பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? வார்ப் ஆகிடும். சுற்றி எட்ஜஸில் வந்து ஈஸியாக கூல் ஆகிடும். ஏன்னா ஓப்பனாக பிரிண்டர் இருக்கிறதுனால நீங்கள் எது பிரிண்ட் பண்ணாலும் ஈஸியாக வந்து காற்றுப்பட்டு கூல் ஆகிடும். அப்படி கூல் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழே பொட்டி இருக்கிறது அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிடும். மேலே வர ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? நாசில் வந்து இப்போது டாப் லேயரில் நாசில் இப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி பிரிண்ட் ஆகிட்டே வருது. இந்த இடம் தூக்கி இருந்ததுன்னா என்ன ஆகும்? மொத்தமாக தட்டி பிரிண்ட்டாக முடிச்சு விட்ரும். அவ்வளோதான். இப்படி நீங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ண வேண்டியது தான் முக்கியமாக இந்த ப்ரிம் அப்படிங்கிறது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது வெறும் மாடல் மட்டும் வந்துச்சா, இதே ப்ரிப்பேர் போயிட்டு நான் வந்து இங்கே அவுட்டர் ப்ரிம் ஒன்லி இல்லை அவுட்டர் அண்ட் இன்னர் ப்ரிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா, இப்போது எனக்கு இதை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. இந்த லேயர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. தெரியுதா? ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும்தான் இந்த ப்ரிம் இருக்கும். இந்த ஃபஸ்ட் லேயரில் இருக்க ப்ரிம்னால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் லேயரை வந்து உங்கள் பெட்டோட ஒட்டிக்க வைக்கும், ஈஸியாக ஒட்டிக்க வைக்கும். ஒரு வேளை அப்படி கூலாகி இந்த லேயர் பிஞ்சு வந்ததுன்னா கூட இதையோட ஸ்டாப் ஆகிடுமே தவிர இதை விட்டு மாடலுக்கு போகாது. ஸோ இந்த ப்ரிம்மோட வித்து தான் இங்கே 5mm 10mm அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இந்த ப்ரிம்மோட விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு திக்காகவே வரும். ஓகேவா? இப்போ தெரியுதா? ப்ரிம் வந்து எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், 8mmக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இந்த ப்ரிம்லேயே நிறைய டைப் இருக்குது. இதில் முக்கியமாக உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகணும், இது எனக்கு மாடல் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மவுசியர் ஆன் பண்ணிவிட்டு ப்ரிப்பேரில் போயிட்டு மாடலை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒன்று இருக்கா, இதுக்கு பேர் தான் ப்ரிம் இயர்ஸ். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ப்ரிம் வேணும்னு கேட்கும். இப்படி கிட்ட கொண்டு போனீங்கன்னா இப்படி காது மாதிரி காமிக்குதா, இப்படி அங்கங்கே நீங்கள் செட் பண்ணிடணும். எனக்கு வந்து அந்த முக்கில் தான் வந்து கூலாகி ஈஸியாக தூக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முக்கில் மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிம் எல்லா இடமும் வராது, ஜஸ்ட் இந்த முக்கில் மட்டும் வரும். தெரியுதா? இதுக்கு பேர் தான் ப்ரிம் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் வந்து பேம்பு ஸ்டூடியோவில் கிடையாது, அது இன்னும் கொண்டு வரல.
நான் பார்த்த வரைக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ஆர்க்கால ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிண்ட் வந்து ஃபெயில் ஆகாது. இதே மாதிரி இன்னும் பெயிண்டட்னு ஒன்று இருக்குது. பெயிண்டட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும் வரும். நான் மோஸ்ட்டாக இந்த அவுட்டர் பிரிம், அவுட்டர் இன்னர் இல்லை மவுஸ் ஏர் இதை யூஸ் பண்ணாலே நமக்கு போதும். ஓகே, பேசிக்கான ஸ்லைசிங் செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தாச்சு. அண்ட் இந்த மாடல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இங்கே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் என்னெல்லாம் இருக்கும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே நான் ஆல்ரெடி டிசைன் பண்ண சி கிளாம்ப் அண்ட் வைஸ் இருக்குது. ஸோ இதில் நான் இப்போ உங்களுக்காக ஒரே ஒரு பாட்டை மட்டும் எடுக்கிறேன். ஓகேவா? ஒரு பாட்டை எடுத்துகிறேன். இந்த பாட்டை வச்சு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பாட்டை நான் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பிரிண்ட் ஓரியன்டேஷன். அதாவது இப்போ நான் இதை ஸ்லைஸ் பண்ணேன்னா எனக்கு பிரிண்ட் லைன் வந்து எந்த பக்கமாக போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா லைன் வந்து இப்படியே சுற்றி கவர் ஆகி எல்லா பக்கமும் போய் எல்லா பக்கமும் வந்துருச்சு. இப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த வைஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, கிட்டத்தட்ட சொல்லணும்னா இது வந்து பெஞ்சுக்கு நடுவில் இருக்கும். அண்டு இது ரெண்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கும். எனக்கு இந்த இடத்துல கிராக் வந்துடக்கூடாது, இந்த இடத்துலையும் கிராக் வந்துடக்கூடாது. இப்போ நான் வச்சுருக்க ஓரியன்டேஷன் கரெக்டு. இதே நான் வந்து ரொட்டேட் பண்ணி இல்லைனா இதை கிளிக் பண்ணி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் லே ஃப்ளாட். இதை கொடுத்திங்கன்னா இருக்க ஃப்ளாட் ஃபேஸ் எல்லாமே காமிக்கும். இந்த ஃப்ளாட் ஃபேஸில் வச்சு பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஓரியன்டேஷன் மொத்தமாகவே மாறிடும். இந்த பிரிண்ட் வந்து ஈஸியாக உடஞ்சிரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு லேயரில் இப்படி தான் பிரிண்ட் ஆகிட்டே வரும். மேலே பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியுதா, இது பேஸ் லேயராக வரும். இதுக்கு அடுத்து இந்த லேயரை வந்து இப்படி ஒரு எல் மாதிரி வந்துடும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த இடம் எனக்கு வீக்கர் பாயிண்ட்டு. ஏன்னா இது லேயர் 1 by 1 ஒன்று மேலே தான் ஊட்டியிருக்கு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி உடையுதுன்னு. ஸோ உடஞ்சுதா, கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் மேலே வந்து அந்த லேயர் உடஞ்சிது. அதுக்கான ரீசன் வந்து என்னோடய பிரிண்ட் ஓரியன்டேஷன் தப்பு. ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனல் பார்ட்டை பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரிண்ட் ஓரியன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிரிண்ட் ஓரியன்டேஷனை ப்ராப்பராக வைக்கலைன்னா உங்களுக்கு கிராக்ஸ் அண்டு பிரேக்கேஜ் ஈஸியாகும். அதனால தான் நீங்கள் வந்து எப்போயுமே பிரிண்ட் ஓரியன்டேஷனை வந்து ப்ராப்பராக வைக்கணும். ஓகேவா? இந்த பிரிண்ட் ஓரியன்டேஷனை வைக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா இங்கே மூவ் டூல் இருக்கும். அது நார்மலாகவே ஆக்டிவேட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறது ரொட்டேட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி இப்படி சுற்றுனீங்கன்னா இப்படி ரொட்டேட்னு வரும். அண்ட் இப்படி ஒழுங்காக உட்காரலனா அடுத்து இருக்கிற டூல் லே ஃப்ளாட். லே ஃப்ளாட்டை கொடுத்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பக்கம்லாம் ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குன்னு இங்கே ஒயிட் ஃபேஸ் காட்டும். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போய் உட்காந்துரும். அவ்வளோதான், சிம்பிள். இதுவும் முடிஞ்சா அடுத்து இருக்கிறது ஸ்கேல். இந்த ஸ்கேலுங்கிறது உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய மாடல் எடுத்துட்டீங்க, பெருசாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஆனால் அது உங்களுக்கு குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கேலில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, யூனிஃபார்ம் ஸ்கேல். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் பாட்டு வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஸ்கேல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து இப்போ சைஸ் 95 இருக்கா, இது நான் 100ல் இருந்து நான் வந்து ஒரு 50யாக குறைக்கிறேன்னா எல்லாமே எனக்கு யூனிஃபார்மாக குறைஞ்சிது. கரெக்டாக? இப்போ நான் இதை எடுத்து விட்டுட்டு நான் இதை 50 குறைச்சேன்னா தெரியுதா, எனக்கு இது யூஸபிளாகவே இல்லை, இது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடலோட ஷேப் அப்படியே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்கேல் இதுதான் ஒரே ஆப்ஷன். ஓகேவா? யூனிஃபார்ம் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சதா? இங்கே நான் அடுத்து பார்க்க வேண்டியது ஆட் பிளேட். ஆட் பிளேட்டுங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா பிளேட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 4-5 ஒரு மாடலை வந்து அசம்பிளியை பிரித்து ஒரு 10 பார்ட்டாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பிளேட் தான் யூஸ் பண்ணுற போல் ஒரு பிளேட் தான் யூஸ் பண்ணுறோங்கிறதுனால ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பிளேட் கொடுத்தீங்கன்னா ஒரு பிளேட் ஆகிடும். அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓரியன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நான் வந்து இதுக்குள்ளேயே வந்து நிறைய மாடல் லோட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இம்போர்ட் ஜாமெண்ட்ரி ஒன்லி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இங்கே எல்லாமே லோட் ஆகிடுச்சு. ஆனால் இது நான் ரொம்ப ஒரு கொசன்னு இருக்கா, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ ஓரியன்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எல்லாமே எப்படிலாம் பிரிண்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஓரியன்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு தெரியுதா, கிளம்ஸியாக இருந்தது எப்படி அழகாக அரேஞ்ச் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா? இந்த ஆட்டோ ஓரியன்ட் ஃபீச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராடக்ட்லாம் எவ்வளோ கிட்ட பிரிண்ட் ஆக முடியுமோ அப்படி எப்படி பிரிண்ட் ஆகும். பட் இதில் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு சிலதுக்கு மட்டும் லே ஃப்ளாட் கொடுத்துட்டு, ஏன்னா அது அந்த ஓரியன்டேஷன்லேயே இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த அரேஞ்சுங்கிறது எவ்வளோ ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? நீங்கள் ஒரு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் அழுத்துனீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்பேஸிங் எவ்வளோ வேணும் ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் ஒரு 2 கொடுத்துட்டு அரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் ஆகிடும், ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகேவா? இதுதான் இந்த அரேஞ்ச் டூலோட செட்டிங்ஸ். இதுவும் முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இங்கே இருக்கிற இந்த டூல்ஸும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சப்போர்ட் பெயிண்டிங். இப்போ இந்த மாடலை வந்து நான் இந்த ஓரியன்டேஷனில் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து எங்கெல்லாம் சப்போர்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் சப்போர்ட் இருந்தால் போதும். இதெல்லாம் எனக்கு வந்து பிரிட்ஜில் வந்துடும்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் சப்போர்ட் பெயிண்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, இது வந்து மேனுவல், கம்ப்ளீட் மேனுவல். ஓகேவா? இப்படி இந்த சப்போர்ட் ஆட் பண்ணிட்டு நான் வந்து நார்மல் ஆட்டோ இருக்கும், அதுக்கு பதிலாக நார்மல் மேனுவல் கொடுத்து இப்போ நான் ப்ரஷ் பண்ணிவிட்டேன். நான் அங்கேருந்து பிரிண்ட்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு எங்கெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணணும் அங்கே மட்டும் தான் சப்போர்ட் வந்திருக்கு. நான் எங்கெல்லாம் பண்ணலையோ அங்கெல்லாம் சப்போர்ட் வரல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? அங்கெல்லாம் சப்போர்ட் வரல. ஸோ இதுதான் இந்த சப்போர்ட் ப்ரஷ்ஷுங்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது டெக்ஸ்ட் எம்போஸ். இப்போது இங்கே உங்களுக்கு க்யூரியஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? நம்ம சேனல் நேம் தான். இது வரைக்கும் பார்த்துருந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தனா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ லைக் பண்ணி 3D பிரிண்டிங் கற்றுக்க ஆர்வமாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மாடலோடவே இது அட்டாச் ஆகிடும். ஓகேவா? அட்டாச் ஆகிடுச்சா? மாடலோட அட்டாச் ஆகி நீங்கள் எங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸுக்கு வந்து இது அப்படியே மூவ் ஆகும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, உங்கள் பிராண்டிங்கை வந்து நீங்கள் உங்கள்ட்ட டிசைன் சாஃப்ட்வேர் இல்லை, பட் எடுக்கிறீங்க, மாடல் எடுக்கிறீங்க, சும்மா போடணுன்னா இதில் யூஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு க்யூரியஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் அவ்வளோதான், சிம்பிள். தெரியுதா? மாடலோட இது அட்டாச் ஆகிடுச்சு. ஒருவேளை எனக்கு இது இப்படி வேணாம், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு கட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஜாயினுக்கு பதிலாக கட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கட்டுன்னு கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி காமிக்கும். ஆனால் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கட் வந்து எவ்வளோ டீப்பாக இருக்கோ அந்த கட் வந்து இங்கே விழுந்துடும். இதுதான் இந்த டெக்ஸ்ட் டூலோட ஒர்க்கு. அடுத்ததாக என்ன இருக்குன்னா, மாடலில் செலக்ட் பண்ணிங்கன்னா மெஷர் இருக்கும். இந்த மெஷர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணணும்னா, நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு கேட் சாஃப்ட்வேரில் மெஷர் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் இம்போர்ட் பண்ண மாடல் எதுவும் சைஸ் சேஞ்ச் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் டன் கொடுத்திங்கன்னா அதுக்கு காணாமல் போயிடும். அடுத்ததாக இருக்கிறது சீம் பெயிண்டிங். சீம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சீம் வந்து எங்கே எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா சீம்லாம் எனக்கு இது ஒருக்கா உள்ளே ஹிடனாக வந்துருச்சு. அழகாக எனக்கு உள்ளே ஹிடனாக வந்துருச்சு. எனக்கு இங்கே வேணாம், வேறு இடத்துல சீம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இது மாடலை செலக்ட் பண்ணிட்டு சீம் போயிட்டு இப்போ எனக்கு வந்து இந்த எட்ஜில் சீம் பெயிண்டிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரா பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு இப்போ நான் எங்கே ட்ரா பண்ணணும் அங்கே வந்து சீம் வந்துடும். இப்போ பின்னாடி பாருங்கள், சீம் காணலையா? சீம் எங்கேயுமே இருக்காது. இந்த லேயரில் நீங்கள் எங்கே தேடினாலும் இருக்காது. அது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதோ தெரியுதா? இங்கே அந்த சீம் வந்துடும். இதுதான் இந்த சீம் பெயிண்டிங்கோட ஒர்க்கு. சீமை ஹைட் பண்ணுறதுக்கு இல்லை தேவையில்லாத இடத்துல நீங்கள் இந்த சீம் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி சீமை வந்து மறைச்சிடலாம். ஃபஸி ஸ்கின்னுங்கிறது சொல்ல மறந்துட்டேன். இந்த அதர்ஸில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற தான் ஃபஸி ஸ்கின்னை சூஸ் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கான்டூர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே கீழே நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் எதையுமே மாற்ற வேண்டாம். ஜஸ்ட்டு ஸ்லைஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பொம்மைக்கெல்லாம் எப்படி இந்த லேயர் லைன்ஸ் தெரியாமல் நீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபஸி ஸ்கின் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா? ஒரு டெக்ஸ்சர்டாக தெரியுதா? அருமையாக. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு க்ரிப்பு வேணும் உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதுல ஒரு பேட்டர்ன் மாதிரி வேணும் வித்தியாசமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸி ஸ்கின் ஆன் பண்ணலாம். இந்த ஃபஸி ஸ்கின் எனக்கு சில இடத்துல மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டருக்கு பதிலாக பெயிண்டட் ஒன்லி சூஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பேரில் போயிட்டு இந்த ஃபஸி ஸ்கின் பெயிண்டிங் எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் ஃபஸி ஸ்கின் மாதிரி இங்கே பெயிண்ட் அடிக்கிறீங்களோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபஸி ஸ்கின் வந்து அப்ளை ஆகும், வேற எங்கேயும் ஆகாது. தெரியுதா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நார்மல் லேயருக்கும் ஃபஸி ஸ்கின்னுக்கும் இங்கெல்லாம் லேயர் லைன் தெரியும், இங்கே வந்து ஃபஸி ஸ்கின் மட்டும் தான் தெரியும். இதுதான் இந்த ஃபஸி ஸ்கின். ஸோ ஓவராலாக இந்த டுட்டோரியலில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. பேசிக்கான குவாலிட்டி செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அமேசான் அஃபிஷியல் ஸ்டோர் இருக்கும். என்னோடய 3D பிரிண்டர்லேருந்து நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய மேக்கர் வேர்ல்டில் நான் வந்து அப்டேட் பண்ணுற மாடல்ஸ் வந்து இதில் இருக்குது. அதையும் போய்ட்டு மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து பிகினர் லெவலில் எல்லா செட்டிங்ஸும் பார்த்தாச்சு. குவாலிட்டி, ஸ்ட்ரென்த், சப்போர்ட், அதர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ இது இன்னும் 2 வெர்ஷன் இருக்குது. அதாவது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஒன்று இருக்குது. அண்ட் இது கூடவே சேர்த்து ப்ரிஃபரன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும்
எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வரும், எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் வரும். இதுதான் ஆர்காஸ் லேசரோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இதில் ஒவ்வொரு செட்டிங்ஸும் ஒவ்வொரு மாதிரி உங்கள் பிரிண்ட் அஃபெக்ட் பண்ணும். இதனால் எப்படி நம்ம பிரிண்ட்டை பெட்டராக்க முடியும் அப்படிங்கிறத வர ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இருக்கிறத ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இதை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கே டிவைஸ் டேப் போனீங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணும்போது உங்கள் டிவைஸ் வந்து இங்கே அப்பியர் ஆகும், கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணும்போது உங்கள் டிவைஸ் வந்து மூவ் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? நான் இங்கே கண்ட்ரோல் பண்ணும்போதே என் டிவைஸ் வந்து மூவ் ஆகுது. இது நீங்கள் ஒய்ஃபைல எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு உங்கள் டிவைஸ்க்கு மேலே இங்கே ஒரு ஒய்ஃபை சிம்பிள் இருக்கும். எலிகோ சென்ச்சரி கார்பன் 1ல ஒய்ஃபை இருக்குது. ஸோ நான் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே உங்களுக்கு இந்த ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிரிண்டர் வந்து டேரெக்டாக ஹோஸ்ட்டோட கனெக்ட் ஆகிடும். இந்த ஒய்ஃபை சிம்பிள் கிளிக் பண்ணிங்கனாலே அங்கே உங்களுக்கு செட்டிங்ஸ் காமிக்கும். நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு டிவைஸில் வந்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து இங்கே ஷோ ஆகணும். ஏதாவது பிரிண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பிரிண்டிங் ஸ்டேட்டஸ் வரணும். இப்போ நான் பெஞ்ச் வச்சுருக்கேன், பிரிண்ட் கொடுத்தேன்னா இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் மூவ்மெண்ட் கண்ட்ரோலுக்காக. இதே மாதிரி நீங்கள் சேம்பர் ஃபேன் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இந்த செட்டிங்ஸும் இங்கே பண்ணிக்கலாம். இப்போ லைட்டிங் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, இதையும் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆன வீடியோஸ் வந்து இங்கே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இஃப் பிரிண்டரில் கேமரா இருந்ததுன்னா ரெக்கார்ட் ஆகிருக்க வீடியோ எல்லாமே இங்கே ஷோ ஆகிருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி டேரெக்டாக உங்கள் பிரிண்டர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஒருவேளை பிரிண்டரில் இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணும், பழைய வீடியோஸை டெலீட் பண்ணிட்டு புது வீடியோஸை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரிண்டர். இதுதான் எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸு. ஒருவேளை உங்கள்கிட்ட பிரிண்டரில் ஒய்ஃபை இல்லை அப்படின்னா இங்கே பிரிண்ட் கொடுக்காம ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் ஜி கோட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஜி கோட் ஃபைல்னு கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் சூஸ் பண்ணி சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் பென்ட்ரைவ் இல்லை எஸ்டி கார்ட் ஸ்லாட் உங்கள் பிரிண்டரில் இருக்கும். அதை போட்டிங்கன்னா உங்கள் அதை வந்து பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடும். இந்த செட்டிங்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா. இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. நான் சொன்ன மாதிரியே இந்த டெவலப்பர் ஆப்ஷன், அப்புறம் இந்த மெட்டீரியல் எடிட்டிங் டுட்டோரியல் வந்து ஒன்று கம்ப்ளீட்டாக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் மெட்டீரியல் எப்படி கேலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என் பிஎல்ஐ கேலிப்ரேட் பண்ணிட்டேன். உங்கள் மெட்டீரியல் நீங்கள் கேலிப்ரேட் பண்ணலன்னா மறக்காமல் போய்ட்டு அந்த டுட்டோரியல் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கேலிப்ரேட் பண்ணுங்கள். இதே நீங்கள் பேம்பு ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட டுட்டோரியலும் கம்ப்ளீட் அவைலபிளாக இருக்குது. சப்போர்ட் செட்டிங்ஸ்க்குன்னு ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். அந்த சப்போர்ட் செட்டிங்ஸ் பேம்பு ஸ்டுடியோ அண்ட் ஆர்கா ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கும் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நான் உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இது கியூரியஸ் லேயர்.